விஜய், சங்கீதா, த்ரிஷா டீகோட். நாங்கள் என்னத்தையும் டீகோட் பண்ணுறோம், இதையும் டீகோட் பண்ணிடுவோம். அதில் பாருங்கள், இந்த சங்கீதா விஜய் கல்யாணம் பண்ண புதுசில் அவங்க த்ரிஷா விட ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்புறம் விஜயை விட ரொம்ப பணபலம் இருந்துச்சு. விஜயை விட பணத்துலேயும் சரி, த்ரிஷா விட அழகுலையும் சரி அவங்க முன்னிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் கேரியர் உச்சத்துக்கு போக போக, அதுதான் அவர் அடிக்கடி சொல்லுவார், கேரியர் உச்சத்துக்கு போக போக தான் கட்டின பொண்டாட்டி அவருக்கு துச்சமாயிட்டாங்க. சினிமா வெளிச்சம் அவர் மேலே படப்பட அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய பணம், அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் கூடிக்கிட்டே போக சங்கீதா அவருக்கு மிஸ்மேட்ச் ஆகிட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு தோழி, எப்படிப்பட்ட தோழி? பணம் இருக்கிற ஒரு தோழி, ஸ்லிம்மாக கவர்ச்சியாக பாடியை மெயின்டைன் பண்ணுற ஒரு தோழி தேவைப்பட்டாங்க. அதுதான் நம்ம ஆள் யார்? த்ரிஷா. தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா, அப்படி ஒரு உத்தேசம் இருந்ததுன்னா ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு பின்னுக்கு குழந்தை குட்டிங்க அப்படின்னு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பாடி போட்டுரும். ஆனால் அதை விடாதீங்க, உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணுங்கள். கணவருக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் கணவர் குடும்பம்னு இருக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு, உங்களுக்குன்னு ஒரு முதலீடு நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கும் சங்கீதாவோட நிலைமை வரக்கூடும். இன்றைக்கி விஜய் இவ்வளோ பாப்புலராக இருக்கிறது காரணம் அவருடைய ரசிகர்கள், தீவிரமான ரசிகர்கள். விஜய் ஒரு அவதார புருஷனாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாருங்கள், அந்த ஆளுக்கு திமுற ஓட்டமில் எக்கச்சக்கமாக ஏறி போய் இன்றைக்கி தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறது ஒரு தமிழ்நாட்டோட சாபக்கேடு, ஒரு துன்பவியல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய்க்கு ஒரு சின்ன அட்வைஸ், சங்கீதா உங்களுக்கு மேட்சிங் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சங்கீதாவை விவாகரத்து பண்ணுங்கள். விவாகரத்து பண்ணிட்டு த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி வேறு என்ன வேணாலும் பண்ணிக்க, அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் சங்கீதா மனைவியாக இருக்கிறப்ப நீங்கள் த்ரிஷாவோட ஊர் சுற்றுறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, அது அநியாயம்.